ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரீபர்த் ஆஃப் அல்டிமேட் மாஸ்டர் மன்னோட 32வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அவனோட ப்ரீவியஸ் லைஃப்ல எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தான், அப்புறம் அவன் எப்பேற்பட்ட கூலான கேரக்டர் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அந்த பிரின்ஸும் நீ லவ் பண்ணவா செத்துட்டான்ல, என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு இருப்பான். நைட்டாவும் அவன் பண்ணதுல நீ 1% அச்சீவ் பண்ணா கூட நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், அது உன்னால முடியுமான்னு கேட்டு போயிருப்பா. கடைசியில நம்ம ஹாரி, வாட்சனு, ஹார்டி எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவை பஞ்சர் மேல பஞ்சரா பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. அவனும் ஏன் வாழணும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே நம்ம பிரின்சஸும் டே கிரிவின் எனக்காக நீ என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கன்னு கேக்குறாங்க. ஹீரோவும் நான் வேணா உங்களுக்கு ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணிட்டோமான்னு கேக்குறான். ஹார்டியும் வாட்சனும் டே மாப்பிள்ள என்னது டின்னர் தானா, நாங்களாம் பாரு கிஃப்ட் கொண்டு வந்தோம் அப்படின்னு ஹீரோ வெறியத்துறானுங்க. அந்த லேரியும் டே கிரிவின் நீங்க வந்தது ஃப்ரீயான ஃபுட்டையும் ட்ரிங்கையும் சாப்பிட்டு போறதுக்கு தான் போல இருக்கு, ஒரு கிஃப்ட் வாங்குறதுக்கு கூட காசு இல்லைனா நீலாம் எதுக்கிட்ட இங்க வரணும்னு கேக்குறா. ஹீரோவும் ஃப்ரீ ஃபுட்டா, அது கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்போ நான் என்னடா பண்ணட்டும் அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹாரியும் மாஸ்டர் நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, அதை சீக்கிரமா காட்டுங்க, நான் பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படிங்கிறான். பிரின்சஸும் ஆமாண்டா கிரிவின் சீக்கிரம் எனக்கான கிஃப்ட் கூட அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த எம்பரரும் ரிவா கிரிவின் மட்டும் உன்னை காப்பாத்தல அப்படின்னா நீ இன்னைக்கு உயிரோடயே இருந்திருக்க மாட்டா அப்படிங்கிறாரு. ரிவாவும் அது வேற இது வேற, எனக்கு இன்னைக்கு கிஃப்ட் வந்தே ஆகணும் அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னால இன்னைக்கு எந்த கிஃப்ட்டும் வாங்கிட்டு வர முடியல, அதனால உங்களுக்கு ஒரு மியூசிக் பிளே பண்றேன் அப்படிங்கிறான். அந்த லாரியும் என்னது மியூசிக் பிளே பண்ண போறியா, டே கிரிவினே அப்படின்னா என்னன்னாவது தெரியுமா, தேவையில்லாம வால்டன் ஃபேமிலியோட மரியாதை இங்க போக வச்சிடாத அப்படிங்கிறா. ஹீரோவும் அதெல்லாம் எனக்கு தெரியும், இனிமே என்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசு அப்படிங்கிறான். அந்த லாரியும் டே கிரிவின் உனக்கு வாய் நீளுதுற அப்படின்னு கத்திட்டு கிடக்குறா. பிரின்சஸும் என்னது மியூசிக் பிளே பண்ண போறியா, நான் அதை கேட்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அங்க இருக்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்னடா நடக்குது, நாங்களும் காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் எல்லாம் கிஃப்ட் பண்ணணும், பிரின்சஸே இவன் பிளே பண்ணக்கூடிய மியூசிக்காக இவ்வளவு எக்ஸைட் ஆகுறாங்க, இவங்கள புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு ஷாக்ல பாக்குறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ பிளே பண்றதுக்கு ஏதோ ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த எம்பரரும் கிராண்ட் டியூக் மிலிட்டரிக்காக அவரோட வாழ்நாளையே அர்ப்பணிச்சிருக்காரு. அப்புறம் ஃப்ளையிங் டிராகன் குரூப்போட ஜெனரலும் ஒரு ஸ்ட்ராங்கான மார்ஷியல் ஆர்டிஸ்ட், பட் அவங்களோட ஃபேமிலியில ஒரு மியூசிஷியனா, என்னால இதை நம்ப முடியலையே அப்படின்னு பாக்குறாரு. ஹீரோவும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அந்த ஆந்தோனியும் ஷாக் ஆகிட்டு இல்ல இங்க என்ன நடக்குது, இப்ப என்னால கிரிவின் கிட்ட இருந்து சுப்ரீம் மார்ஷியல் ஆர்டிஸ்டோட மார்ஷியல் ஆராவை உணர முடியுது, அப்புறம் இந்த ஸ்டான்ஸ் இது அப்படின்னு ஷாக்லயே பாக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்து நம்ம எலிசபெத்தும் ஹாரியும் மாஸ்டர் நீங்க என்ன பண்றீங்கன்னு ஷாக் ஆகுறானுங்க. பிரின்சஸும் இது கேங்லின் வருஷா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஹீரோ பிளே பண்ற மியூசிக்னால அவங்களுக்கு பிடிச்ச பிளேஸுக்கு போன மாதிரியே ஃபீல் ஆகுது அடங்குது. அப்ப அங்க ஒரு சோல்ஜரும் மெஜஸ்டின்னு கத்திக்கிட்டே ஓடியாரான். அந்த எம்பரரும் டே இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை, யாராவது வார்க்கு ஏதாவது வந்துட்டாங்களா, எதுக்குடா இப்படி கத்திட்டு கிடக்காருன்னு கேக்குறாரு. அந்த சோல்ஜரும் ஐயோ மெஜஸ்டி அதெல்லாம் ஒன்றும் இல்ல, கார்டன்ல இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் இப்போ ப்ளூம் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கிறான். அங்க இருக்கணுங்களும் என்னது இந்த நைட்ல ஃப்ளவர்ஸ் எல்லாம் ப்ளூம் ஆகுதா, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. பார்த்தா அங்க கார்டன்ல இருக்க மொத்த ஃப்ளவரும் பூத்துருக்கு. நம்ம பிரின்சஸும் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் மூன் லைட்டு கீழே ரொம்பவே அழகா இருக்கு, பட் ஆனா எனக்கு என்ன வருத்தனா மிஸ் நைடா இங்க இல்ல, அவங்க இருந்திருந்தா இந்த அழகா பார்த்துருப்பாங்க, என்னால இப்ப என்னோட கண்ணியே நம்ப முடியல அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆந்தோனியும் நம்ம ஹீரோவை பார்த்து ஷாக் ஆகிட்டு இல்ல இது ஒரு காலத்துல ஸ்கார்ட்டும் அந்த கொரிலாவும் மீட் பண்ணும் போது ஸ்கார்ட் வாசிச்ச மியூசிக் ஆச்சு. அந்த டைம் கிச்சியோ ஐலாண்ட்ல இருக்க ஒரு பேம்பு ஃபாரஸ்ட்ல ஸ்கார்ட் இந்த மியூசிக்கை பிளே பண்ண ஆரம்பிச்சாரு. அது என்னதான் விண்டராகவே இருந்தாலும் இந்த டிவைன் மியூசிக் அங்க இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் அவேக்கன் பண்ணி விட்டுருச்சு. அந்த கேங்லின் வர்ஸ் மியூசிக்கை இன்னைக்கு நான் கேட்பேன் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இந்த மியூசிக் ஒன்லி பாரடைஸ்ல மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. அப்புறம் அந்த கொரிலா யாருக்காக அன்னைக்கு டான்ஸ் ஆனா, யாரை பார்த்து லவ்ல ஃபாலோ ஆனா, அது ஒன் அண்ட் ஒன்லி ஸ்கார்ட்டா தான் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல. அப்ப அந்த எம்பரரும் சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி ஒரு மியூசிக்கை நான் என்னோட வாழ்நாளிலேயே கேட்டதில்ல, இதுதான் நான் இது வரைக்கும் கேட்டதுலயும் இனிமே கேட்க போறதுலயும் பெஸ்ட் மியூசிக்கே இருக்கும் அப்படிங்கிறாரு. அங்க இருக்கவனுங்களும் ஆமா ஆமா இந்த மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு கைத்தட்டி சேர் அப் பண்றானுங்க. லாரியும் அந்த கிரிவின் பிரின்சஸுக்காக ஒரு பைசா கூட செலவு பண்ணல, இந்த மியூசிக் என்னதான் நல்லாவே இருந்தாலும் என்னோட டீமானிக் பீஸ்ட் எக் அளவுக்கு வர முடியாது அப்படிங்கிறா. பிரின்சஸும் லாரி நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. அந்த ஆந்தோனியும் நீ இந்த மியூசிக்கை மறுபடியும் கேட்கணும் அப்படின்னு உன்னோட சொத்தியே வித்தா கூட கேட்க முடியாது, அதனால இன்னைக்கு பிரின்சஸுக்கு கொடுத்ததுலயே இந்த மியூசிக்கை கூட மிகப்பெரிய கிஃப்ட் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாரு. அந்த லாரியும் யோ ஆந்தனி நீ அந்த மியூசிக்கை மறுபடியும் கேட்கணும் அப்படின்னா அந்த கிரிவினை 4 தலையில போட்ட அப்படின்னா அவனே பாட போறான், இதை போய் என்னோட டீமானிக் பீஸ்டைக்கு கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்க பாத்தியா அப்படிங்கிறா. ஹீரோவும் இந்த சாங் கரெக்டான டைம்ல கரெக்டான பிளேஸ்ல கரெக்டான பீப்புள்ஸுக்கு மத்தியில பாடப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த பேலஸ்ல பிரின்சஸ் மாதிரியான ஃப்ளவர்ஸ் ப்ளூம் ஆயிருக்கு, அதுவும் மூன் லைட்டுக்கு கீழே. கண்டிப்பா உன்ன மாதிரி முட்டாளுக்கெல்லாம் இது புரிய போறது இல்ல லாரி, நீ ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு, நான் உனக்கு நிறைய கத்து கொடுப்பேன் அப்படிங்கிறான். அப்ப பிரின்சஸும் கிரிவின் என்ன அந்த கொரிலாவோட கம்பேர் பண்ணியிருக்கான் அப்படின்னா
நானும் இந்த உலகத்துல இருக்க மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் தான் போல அப்படிங்கிறா. அந்த லாரியும் சரி ஓகே, நான் இன்னைக்கு பிரின்சஸ்க்காக மட்டும் gift ப்ரிப்பேர் பண்ணாம மிஸ்டர் ஆந்தோனிக்காகவும் ஒரு ஸ்மால் gift ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறா. ஆந்தோனியும் என்னது கிஃப்டா, எனக்கெல்லாம் தேவையில்லாத குப்பைங்க தேவையில்லை அப்படிங்கிறான். அந்த லாரியும் மார்டின் ஆடம்ஸ் கூட ஏற்பட்ட பேட்டில்ல உங்களோட இன்டர்னல் இன்ஜுரிஸ் எதுவும் கியூர் ஆகலன்னு கேள்விப்பட்டேன். அதுக்காக நான் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டோட உங்களோட இன்டர்னல் இன்ஜுரிஸை கியூர் பண்றதுக்காக லாங்கோன் ஐஸ் பில்ல கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறா. அந்த ஆந்தோனியும் என்னது 6th ரேங்க் லாந்தோன் ஐஸ் பில்லா, உண்மையாவா அப்படின்னு வாய புலகிறாரு. அந்த லாரியும் டே பேட்ரிக் அந்த பில்லை கொண்டு வா அப்படிங்கிறா. அவனும் எஸ் மாஸ்டர் அப்படின்ட்டு இந்தாங்க மிஸ்டர் ஆந்தோனி இந்த பில்லை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறான். இவன் வந்து லெவல் 1 ரிஃபைனரான பேட்ரிக் ராகர்ஸ். அவனும் நீங்க இந்த பில்லை எடுத்துக்கிறது மூலியமா உங்களோட இன்டர்னல் இன்ஜுரிஸ் கியூர் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறான். அந்த ஆந்தோனியும் அன்னைக்கு நடந்த பேட்டில் நான் என்னதான் வின்னே பண்ணியிருந்தாலும் ரொம்ப பயங்கரமான இன்டர்னல் இன்ஜுரிஸ்னால சஃபர் ஆகிட்டு இருந்தேன். அதனால என்னோட மார்ஷியல் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகல. நானும் இத்தனை நாளா ஒரே மார்ஷியல் லெவல்ல ஸ்டக் ஆகி இருந்துட்டேன். பட் இந்த பில் அது எல்லாத்தையும் மாத்திரும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. எம்பரரும் ஒருவேளை இந்த இன்டர்னல் இன்ஜுரிஸ்னால ஆந்தனி மட்டும் இறந்து போயிருந்தான் அப்படின்னா இந்த கல்வாடாவில் சாமுவல் அப்படிங்கிற ஒரே ஒரு மார்ஷல் கிங் மட்டும்தான் இருக்க முடியும். அதனால இந்த கல்வாடாவுக்கு நிறைய பிரச்சனைங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானுமே இந்த பில்லை இத்தனை வருஷம் தொலைவாத இடமே இல்லை. கடைசியில இது லாரி கையில மாட்டிருக்கு அப்படின்ட்டு லாரி இங்க வா, உனக்கு என்ன கிஃப்ட் வேணாலும் நான் இதுக்காக தரேன் அப்படிங்கிறாரு. அந்த லாரியும் உங்க விருப்பம்படியே ஆகட்டும் மெஜஸ்டி அப்படின்ட்டு நான் ரிவாவை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிறா. அதாவது இவ வந்து பொண்ணு இல்ல பையன் தான். நான் தான் இவ்வளவு நாளா பொண்ணுன்னு நினைச்சிட்டேன். அது இல்லாம கெட்டப்புமே பொண்ணு மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களும் யாராவது அப்படி நினைச்சீங்களான்னு சொல்லிருங்க கை. நான் பண்ண மிஸ்டேக்கு சாரி, இதுக்கு மேல இந்த தப்பு நடக்காம பாத்துக்கிறேன். இதை கேட்டு அங்க இருந்த மொத்த பேரும் ஷாக் ஆயிட்டு நம்ம பிரின்சஸ்லாம் இல்ல ஃபாதர் இதுக்கு ஒத்துக்காதீங்க, என்னோட அனுமதி இல்லாம இது எப்படி நடக்க முடியும்னு கேக்குறா. அந்த லாரியும் நானும் புவரான ஃபேமிலியில பிறந்து அந்த வால்டன் ஃபேமிலியில சேர்ந்து இப்ப அந்த ஃபேமிலியவே என்னோட கண்ட்ரோலுக்கு கீழே வச்சுட்டு இருக்கேன். இதுல என்னதான் எனக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தாலும் என்னோட ஸ்டேட்டஸ் ஓரளவுக்கு உயர்ந்திருக்கு. பட் எனக்கு இது பத்தாது. நான் மட்டும் பிரின்சஸ் ரிவாவை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னை யாராலையும் அசைக்க முடியாது அப்படிங்கிறான். பிரின்சஸும் ஃபாதர் உண்மையாவே அதுக்கு நீங்க ஒத்துக்க போறீங்களான்னு கேக்குறா. அந்த எம்பரரும் ரிவா லாரி நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே ப்ரீஷியஸான டீமானிக் பீஸ்ட் எக்கையும் கிஃப்ட் பண்ணியிருக்கான். ஸோ அவன் உனக்கு கரெக்டா இருப்பான் அப்படின்ட்டு இந்த லாரி யூஸ் பண்ணி என்னால வால்டன் ஃபேமிலியும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதனால இந்த கண்ட்ரிலேயே எங்களோட எம்பையர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு. நம்ம பிரின்சஸும் என்னது அப்படின்னு ஷாக் ஆகிட்டு என்னோட அப்பா என்னை ரொம்பவே லவ் பண்ணாரு. நானும் அவரு மேல அளவு கடந்த பாசம் வச்சிருந்தேன். பட் என்னை இப்ப பொலிட்டிக்கல் மேரேஜ் பண்ண சொல்றாங்களே அப்படின்ட்டு எனக்கு இந்த முட்டையும் வேண்டாம் உன்னோட மேரேஜ் ப்ரப்போசலும் வேண்டாம் அப்படின்னு அதை தூக்கி போட்டா அது போய் அங்க கீழே விழுந்து உடஞ்சி அதுல இருந்து கெட்ட நாத்தமா வருது. அங்க இருக்கணுங்களும் இல்ல இது ஒரு அழுவி போன எஃகு தான் அப்படின்னு பாக்குறானுங்க. லாரியும் இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்லை, இங்க என்னடா நடக்குதுன்னு ஷாக் ஆகுறான். பிரின்சஸும் அப்பா பாத்தீங்களா அந்த எஃகு அழுவி போன எஃகு, இதையா நீங்க ப்ரீசியஸான கிஃப்ட் அப்படின்னு சொன்னீங்க, இவன் ஏமாத்துக்காரன் அப்படின்னு கத்துறா. அந்த எம்பரரும் அந்த எஃகு உண்மையிலேயே ப்ரீசியஸ் ஆனதுதான், அதுக்குள்ள டீமானிக் பீஸ்ட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். அதை அவன் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கான்ல அந்த அன்பை தான் நீ பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அப்ப லாரியும் ஆமா மெஜஸ்டி அந்த முட்டாள் மெர்சனரிஸ் மட்டும் என் கையில கிடைச்சானுங்க, அவனுங்க இன்னைக்கு செத்தானுங்க அப்படிங்கிறான். அந்த எம்பரரும் ரிவா லாரி உனக்கு ரொம்ப கரெக்டா இருப்பான் அப்படின்ட்டு இன்னைக்கு நான் அனௌன்ஸ் பண்றேன் லாரிக்கும் ரிவாவுக்கும் அப்படின்னு சொல்ல வராரு. ஹீரோவும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அந்த லீஜியன் ஐஸ் பில் ஃபேக் அப்படிங்கிறான். அங்க இருக்கணுங்களும் எனது ஃபேக் அப்படின்னு ஷாக் ஆகிட்டே இவன் ஒரு ஃபேக்கான பில்லை கொடுத்துருக்கான் அப்படின்னா இது சீரியஸான கிரைம், இதனால அவன் சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாக்குறானுங்க. ரிவாவும் என்னது ஃபேக்கான பில்லை அப்படின்னு ஷாக் ஆகிட்டு ஆமாப்பா அதுவும் ஃபேக்கா தான் இருக்கும் அதனால அவனை கொல்லுங்க அப்படின்னு கத்துறா. அந்த லாரியும் டே கிரிவின் என்ன தைரியம் இருந்தா அந்த ப்ரீசியஸான 6th ரேங்க் பில்லை ஃபேக் அப்படிம்ப மறுபடியும் மெஜஸ்டி முன்னாடி நான்சென்ஸா பேசிட்டு இருந்த அப்படின்னா உன்னை கண்டிப்பா கொன்னுருவாரா அப்படின்னு கத்துறா. ஹீரோவும் என்னது நான் மறுபடியும் நான்சென்ஸா பேசுறேன்னு கேக்குறான். அந்த எம்பரரும் மிஸ்டர் வில்சன் அந்த பில் உண்மையானதா ஃபேக்கானதான்னு கேக்குறாரு. அந்த வில்சனும் மெஜஸ்டி அந்த பில்லை பார்க்கும்போது ஒன்றும் ஃபேக்கான ஒன்று மாதிரி தெரியல, அது மட்டும் இல்லாம அது ஹையர் ரேங்க் பில் அப்படிங்கிறதுனால அதை ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம், இல்ல என்னால அது முடியாது அப்படிங்கிறாரு. அப்ப ஆந்தனியும் கிரிவின் அந்த பில் ஃபேக் ஆனது அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேக்குறாரு. ஹீரோவும் என்னால கரெக்டா சொல்ல முடியும் அந்த பில்லை ஏதோ ஒரு அரைக்கோளாறு ரிஃபைனர் தான் ரிஃபைன் பண்ணியிருக்கான். அந்த பில் என்னதான் பாய்சன் இல்லை அப்படின்னாலும் அதில் ஒன்ஸ் பிளட் மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு பாய்சன் ஆயிரும். அதனால எப்பேற்பட்ட மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருந்தாலும் இன்ஸ்டன்டா கொல்ல முடியும் அப்படிங்கிறான். எம்பரரும் லாரி இங்க என்னடா நடக்குது அப்படின்னு அவரோட ப்ரெஷரை ரிலீஸ் பண்றாரு. இதுல அங்க இருக்கணுங்களும் ஷாக் ஆகிட்டு அந்த லாரியும் மெஜஸ்டி இவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, இந்த பில்லை மட்டும் ஆந்தனி எடுத்துட்டா கண்டிப்பா ஒரு ரெக்கவர் ஆயிடுவாரு அப்படிங்கிறா. ஹீரோவும் அப்படியா சரி என்ன நம்பல அப்படின்னா அந்த பில்லை ஆந்தனி எடுத்துக்கிட்டோம், கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் உயிரோட இருந்தாருன்னா இது உண்மையானது, அப்படி இல்ல செத்து போயிட்டா
போயிட்டாருன்னா ஃபேக் ஆனதுன்னு நினைச்சிக்கலாமா அப்படிங்கிறான். அந்த லாரியும் என்னடா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, எப்படா நம்மளால ட்ரை பண்ண முடியும், அது கன்ஃபார்ம் ஒரிஜினலான 6th ரேங்க் பில்லு தான், அதை எப்படி நம்மளால வேஸ்ட் பண்ண முடியும்னு கேட்கறான். ஹீரோவும் அது உண்மையானதா ஃபேக் ஆனதான்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளவுதானே, அதுக்கு இந்த பில்லுல நம்ம பிளட்டை மிக்ஸ் பண்ணி ஒரு டாகுக்கு கொடுக்கலாம், அது சாகாம உயிரோட இருந்துச்சு அப்படின்னா இந்த பில்லு உண்மையானதுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த டாகோட வயிற்றுல இருந்து இந்த பில்லை நம்மளால அப்புறம் எடுத்துக்க முடியும்ல அப்படிங்கிறான். அந்த எம்பரரும் ஆமா இது நல்ல ஐடியா, உடனே இங்க ஒரு டாகை கொண்டு வாங்க, இன்னைக்கு யாரு சீட் பண்ணியிருக்காருன்னு தெரியும் அப்படிங்கிறாரு. அந்த லாரியும் நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன், இந்த கிரிவின் தான் இன்னைக்கு சீட் பண்ணியிருக்கான் அப்படின்னு கத்திட்டு கிடக்குறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் இந்தாடா லாரி உன்னோட பிளட் கொஞ்சம் கூட நமக்கு டெஸ்ட் பண்றதுக்கு வேணும் இல்ல அப்படிங்கிறான். அவனும் என்னது நான் எதுக்கு பிளட் கொடுக்கணும், இது உன்னோட ஐடியா தானே, அதனால நீயே உன்னோட பிளட்டை யூஸ் பண்ண அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் இட்ஸ் ஓகே 8527 அப்படிங்கிறான். லாரியும் இப்ப என்னடா சொன்ன அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். ஹீரோவும் இந்த 8527 இவன் தான் என்னோட புது சபார்டினேட், இவனோட பிளட்டை நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டே ஹாரி அந்த 8527க்கு உன்னோட மரியாதையை செலுத்த அப்படிங்கிறான். ஹாரியும் 8527 உங்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறான். அங்க இருக்கவனுங்களும் இங்க நடக்கிற கூத்த பார்த்து சிரிக்கிறானுங்க. அந்த லாரியும் டே கிரிவின் இது மட்டும் முடிக்கிட்டோம், உன்னை கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். அப்ப அங்க இருக்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் இப்ப ஃபைனலா இந்த வால்டன் ஃபேமிலிக்குள்ளேயே சண்டை வந்துருச்சு போல அப்படின்னு பாக்குறானுங்க. ஹீரோவும் டே ஹாரி உன்னோட பில்லை இந்த பிளட்ல மிக்ஸ் பண்ண அப்படிங்கிறான். இவன் எதுக்காக ஹாரியோட பிளட்டை கேட்கறான் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிருங்க. ஹாரியும் அது வந்து மாஸ்டர் நான் என்னோட பிளட்டை எப்படி யூஸ் பண்ண முடியும்னு கேட்கறான். ஹீரோவும் மண்டையிலேயே கொட்டிட்டு டே உன்னோட மாஸ்டருக்காக ஒரு டிராப் பிளட் கொடுக்க மாட்டியான்னு கேட்கறான். அவனும் அட அவ்வளவுதானே, சரி இந்தாங்க எடுத்துக்காங்க செத்து போங்க அப்படின்னு கொடுக்குறான். ஹீரோவும் சரி அவ்வளவுதான் உன் வேலை முடிஞ்சு நீ போய் தொலை அப்படின்னு அவனை எட்டி உதச்சிட்டு இந்த பில் ஒரிஜினலா ஃபேக்கானு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு டிராப் பிளட்டே போதும், இதை வச்சு அசால்ட்டா ஒரு மார்ஷல் கிங்கியே கொல்ல முடியும் அப்படின்ட்டு இந்த லாரி கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் பில்லா ஃபேக்கா அப்படிங்கிறது இப்ப முக்கியம் இல்ல, நாம ரிவாவா அவங்கிட்ட இருந்த காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப அவனோட கதையை முடிக்க போறேன். அதுக்காக நான் ஹார்டியோட யூனிவர்சல் டாக்ஸிசிட்டி பாடியில இருந்து ஒரு டிராப் பிளட்டை எடுத்திருக்கேன். இந்த யூனிவர்சல் டாக்ஸிசிட்டி பாடி வச்சிருக்கீங்களோட 1 டிராப் பிளட்டே 9th ரேங்க்ல இருக்கக்கூடிய மார்ஷல் எம்பரரை கூட கொல்ல முடியும், இதை யாராலையும் கண்டும் பிடிக்க முடியாது. இன்னைக்கு உன்னோட கதை முடிஞ்சிரா லாரி அப்படின்ட்டு நாயை சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறான். அந்த லாரியும் டே நீ என்னடா அந்த பில் எடுக்கிற, அதை அந்த கார்டு கிட்ட கொடு, நீ என்ன ஏமாத்திருவா அப்படின்னு கத்துறான். அந்த சோல்ஜரும் ஓகே அப்படின்ட்டு அந்த நாய்க்கு பில்லை கொடுத்துட்டு மெஜஸ்டி இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறான். லாரியும் மெஜஸ்டி பாத்தீங்களா நான் தான் சொன்னேன் இல்ல இது ஒரிஜினலான பில்லு தான், அந்த கிரிவினை சும்மா விடாதீங்க அவனை கொல்லுங்க அப்படிங்கிறா. மெஜஸ்டியும் என்னது இது அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. பிரின்சஸும் இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்லையன்னு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவும் அவ்வளவுதான் இது முடிஞ்சிச்சு, நான் இந்த மேரேஜ்ல இருந்து பிரின்சஸை காப்பாத்திட்டேன் அப்படிங்கிறான். லாரியும் டே முட்டாள் கிரிவின் என்ன தைரியம் இருந்தா மெஜஸ்டி முன்னாடியே இந்த மாதிரி போய் சொல்லியிருப்ப, அதனால இன்னைக்கு நீ சாக போற அப்படிங்கிறா. இல்ல அப்படிங்கிறான். ஹீரோவும் அப்படியா கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு அப்படிங்கிறான். அவளும் என்னடா ஆச்சு அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா அந்த நாய் செத்து போயிருச்சு. இந்த லாரிலாம் இதை பார்த்து மிரண்டு போயிட்டு இல்ல இந்த டாக் எப்படி செத்துச்சு, அது மட்டும் இல்லாம இதோட உடம்புல என்னடா கலரான மார்க் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த எம்பரரும் எந்திரிச்சுக்கிட்டு லாரி நீ என்னடா சொல்ல வர அப்படிங்கிறாரு. அந்த பிரஷர்லயே லாரிலாம் கதறிக்கிட்டு இல்ல இந்த கிரிவின் ஏதோ கோல்மால் பண்ணியிருக்கான், அதனால போய் ஒரு ஹெல்த்தியான டாகை கூட்டிட்டு வாங்க, நாம இதை மறுபடியும் டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறான். நம்ம அங்கிளும் லாரி ஃபேக்கான பில்லை கொண்டு வந்ததுனால அவளோட கதை முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன், நானும் இந்த தொல்லை வால்டன் ஃபேமிலியில இருந்து எப்ப போய் தொலைன்னு பார்த்தேன், கிரிவின் இதை அசால்ட்டா சால்வ் பண்ணிட்டானே அப்படின்னு பாக்குறாரு. அந்த எம்பரரும் இந்த லாரியவும் பேட்ரிக்கையும் பிடிச்சி ஜெயில போடுங்கடா அப்படின்ட்டு இல்ல இந்த முட்டாள் போயும் இப்பேற்பட்ட கிரைமும் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, இப்ப நான் அவனை கொல்லாம விட்டுட்டேன் அப்படின்னா ஆந்தனி எப்படி சமாளிக்கிட்டோம், அப்படி கொன்னுட்டேன் அப்படின்னா அந்த வால்டன் ஃபேமிலி எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டோம், என்னடா இந்த தலைவலி இருக்க தலைக்கு மேல போயிட்டு இருக்குதுன்னு ஷாக்லயே பாக்குறாரு. அங்கே இருக்கவங்களும் மெஜஸ்டி அந்த 2 பேத்தையும் கொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்கேர்டு கார்ட்ஸ் கமாண்டரை கொல்ல யாராவது ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அது நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களாவே இருந்தாலும் அவங்களுக்கு மரண தண்டனை தான். பட் இந்த எம்பரருக்கு இப்ப தேவைப்படக்கூடிய ஒரு பவர் ஹவுஸோட கண்ட்ரோல்ல இருக்க ஒருத்தனை இவர் கொல்ல போறாரா இல்ல கொல்ல மாட்டாரான்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த ஆந்தனியும் மெஜஸ்டி என்னோட இன்டர்னல் இன்ஜுரிஸ்னால என்னால இங்க இருக்க முடியல, நான் இப்ப லீவ் அவுட்டுமான்னு கேக்குறாரு. அந்த எம்பரரும் சரி ஓகே நீங்க கிளம்பலாம், நான் உங்களுக்காக 100 நியூசிங் எனர்ஜி பில்ல அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஆந்தனி ஒரு நிமிஷம் நான் உங்களோட இன்டர்னல் இன்ஜுரிஸை பார்க்கட்டுமான்னு கேட்குறான். அப்போ மெஜஸ்டியும் ஆமா ஆந்தனி ஒரு நிமிஷம், நம்ம கிரிவினே ரிவாவுக்கு இருந்த பர்மனன்ட் இன்மெரிடியன்சியே அவனோட டிவைன் அக்குபஞ்சர் மெத்தட் மூலியமா கியூர் பண்ணிட்டான், உனக்கும் இவனால ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அந்த ஆந்தனியும் சரி ஓகே மெஜஸ்டி உங்களோட விருப்பப்படியா ஆகட்டும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு இவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன், சரி ஓகே இந்தாடா என்னோட மெரிடியன்ஸை செக் பண்ண அப்படிங்கிறாரு. ஹீரோவும் டிவைன் சென்ஸ் டிடெக்ட் அப்படின்னு அவரோட மெரிடியன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கறான். அந்த ஆந்தனியும் என்னடா குழந்தை என்னோட நிலைமை எப்படி இதுன்னு கேட்குறாரு. ஹீரோவும் என்னது குழந்தையான்னு கேட்குறான்.
கேட்குறான். அப்போ அந்த ஆந்தனியும் ஆமாண்டா ராபர்ட்டே என் முன்னாடி குழந்தை தான், நீலாம் கண்டிப்பா குழந்தையா இல்ல பொடி பையன்தான் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் குழந்தையா சரி இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாதுன்ட்டு உங்களோட மெரிடியன்ஸில் உங்களுக்கு டெய்லியும் 3 டைமுக்கு மேலேயாவது பெயின் ஏற்படணும். அப்புறம் ஒவ்வொரு நாள் நைட்டும் நீங்கள் தூங்கும் போது உங்களோட முதுகில் ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரியே இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து உங்களோட சின்னாம்பர் ஃபீல்டில் எனர்ஜி ஸ்டோர் ஆகிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அதனால் உங்களால் எனர்ஜி யூஸ் பண்ண முடியாது. அப்படியே யூஸ் பண்ணனாலும் அதுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வருமே அப்படிங்கிறான். அவரும் ஆமாண்டா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்டா அப்படின்ட்டு டே குழந்தை இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், என்னோட மெரிடியன்ஸை வச்சே நீ இதை கண்டுபிடிச்சிட்டியா, அப்படின்னா இதுக்கு கியூர் உன்னால் சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. ஹீரோவும் அங்கே டேபிளில் இருக்க ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து கடிச்சிட்டு இருக்கான். அவரும் டே குழந்தை என்னடா பண்ணிட்டு இருக்க, எனக்கான கியூரை சொல்லிட்டு நீ அப்புறம் சாப்பிட்ற அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அட பெருசு நானே ஒரு குழந்தை, இந்த குழந்தையால உங்களுக்கு என்ன பண்ணிட முடியும், நீங்களே இவ்வளோ கேஷுவலாக இருக்கும் போது நான் மட்டும் இதை எதுக்கு சீரியஸாக எடுத்துக்கணும்னு கேட்குறான். அப்போ அங்கிருந்த மொத்த பேரும் நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டு சைலண்ட் ஆயினானுங்க. அவரும் என் முன்னாடி எவனுக்கும் தலை நிமிர்ந்து பேசுறதுக்கு கூட தைரியம் இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு டே நான் உன்னோட கிராண்ட் ஃபாதரு அப்புறம் உன்னோட அப்பன் ப்ரூஸ் இவங்களையே குழந்தைன்னு தான் கூப்பிடுவேன், அவங்களோட குழந்தைய நான் என்னண்டா கூப்பிட்டோன்னு கேட்குறாரு. ஹீரோவும் அவ்வளவுதானே சிம்பிள் மிஸ்டர் வால்டன்னு கூப்பிடுங்க அப்படிங்கிறான். நம்ம ஹாரியும் வால்டனும் அவனுங்க குடிச்சிட்டு இருந்த ட்ரிங்கை தூப்பிட்டு அடியே மாப்பிள்ள என்ன பண்ணிட்ட, என்ன உனக்கு சாகிறதுக்கு ஆசையா இருக்கான்னு ஷாக் ஆகுறானுங்க. இதை கேட்டு அங்கிருந்தவனுங்களும் ஆடி போயிட்டு டே இந்த குழந்தை கிருவினுக்கு என்னடா பைத்தியம் கீத்தியும் பிடிச்சிருச்சா, கேரட் கார்ட்ஸ் கமாண்டரை இவனை மாஸ்டர்னு கூப்பிட சொல்றான், எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அவன் செத்தான்னு நினைக்கிறான் அப்படிங்கிறானுங்க. அந்த ஆந்தனியும் டென்ஷன் ஆகிட்டு டே குழந்தை என்ன தைரியம் இருந்தா நான் உன்னை மிஸ்டர்னு கூப்பிடணும், உனக்கு என்ன உயிரோட இருக்கிறதுக்கு ஆசை இல்லையா அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்ன மிஸ்டர்னு கூப்பிட சொல்லி நான் யாரையும் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். அங்கே இருக்க மொத்த பேரும் இதை கேட்டு மிரண்டு போயிட்டு டே கிருவினே உன்னை இனிமே எங்களால் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன், உனக்கு எதிரி வெளியெல்லாம் இல்லை உன்னோட வாயே தாண்டா எதிரி அப்படின்னு ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த ஆந்தனியும் டே கிருவின் உனக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தியாக தான் இருக்கு அப்படின்னு டெரராக பார்க்குறாரு. ஹீரோவும் அதே எதையும் கண்டுக்காம அசால்ட்டாக அங்கே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவரும் என்னடா நான் கோவப்படுறேன் இதுக்கு கூட ஒரு மரியாதை இல்லையான்னு பார்க்குறாரு. அப்புறம் கைஸ் நான் இந்த வீடியோலேயே 3 சாப்டர் கவர் பண்ணிட்டேன், அதனால இன்னைக்கு செகண்ட் வீடியோ இல்லை. சரி ஓகே இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.